ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷுட் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஷுட் யூஸ் பண்ணி இவ்வளோ ஈஸியாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்து முடிச்ச எல்லாருமே காமெண்ட்ஸ் பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே லைக்ஸ் காமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இந்த வீடியோவில் ஷுட் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்டை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸ் வரும், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். அப்போ நீங்களும் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்படி வாட்ச் பண்ணும்போது 100% ஷுவர் அந்த தமிழ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸ் வரும்போதும் நீங்கள் ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் சொல்லுவீங்க. அந்த ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஷுட்டுனா என்னன்னு தெரியணும். ஷுட்டுனா என்ன அப்படின்னா அது ஒரு வேர்ப். அது ஆக்ஷன் வெர்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஒரு மாடல் வேர்ப். ஷுட் அப்படிங்கிறது மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் வரும். மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வேறு என்ன நேம்ஸ்லலாம் சொல்லலாம் அப்படின்னா மாடல் ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லலாம், அல்லது ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லலாம், அல்லது மாடல்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒன்று தான். மாடல் வேர்பை தான் நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்கிறோம். மாடல் ஆக்சிலரி வேர்ப் அல்லது ஹெல்பிங் வேர்ப் அல்லது மாடல். ஷுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாடல் வேர்ப். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மாடல் வேர்ப்ஸ் பார்க்கலாம். மாடல் வேர்ப்ஸ்னால் அதில் ஷுட்டு மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது. இங்கே சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது மாடல் வேர்ப்ஸ்க்கு, அது பார்க்கலாம். கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், இந்த மாதிரி இன்னும் சில இருக்குது. ஹாவ் டு, மஸ்ட், மஸ்ட் நாட், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ்க்கு எக்ஸாம்பிள். மாடல் வேர்ப்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டு எக்ஸ்பிரஸ் த ஐடியா ஆஃப் ஆக்ஷன், எபிலிட்டி, ஆப்ளிகேஷன், ப்ராபபிலிட்டி எக்ஸெட்ரா. ஆப்ளிகேஷன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு, கடமை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஆப்ளிகேஷனுக்கு கீழே வருது. நம்ம இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கிலீஷில், அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஐடியாஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? எபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குதா, அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குதா, அல்லது ப்ராபபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியணும் அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்பீக்கர் வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. செய் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? டூ அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஸ்பீக்கர் எப்படிலாம் பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை செய்ய முடியும்னு பேசலாம், அல்லது இந்த ப்ராஜெக்டை செய்ய வேண்டும், இந்த ப்ராஜெக்டை செய்யணும் அப்படின்னு பேசலாம், அல்லது இந்த ப்ராஜெக்டை செய்யலாம் அப்படிங்கிற மீனிங்கில் பேசலாம். அப்போது அவங்க எதை டிபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க? செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு எபிலிட்டியை பேஸ் பண்ணி வருது. அப்போ இது எபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் வருது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மாடல் வேர்ப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் ஷுட் அப்படிங்கிறது ஒரு மாடல் வேர்ப்னு பார்த்தோம். மாடல் வேர்ப்ஸ்க்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். மாடல் வேர்ப்ஸோட யூஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஷுட்டோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஷுட்டுனா வேண்டும். ஷுட்டோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோஸ்ட்டாக எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் ஷுட் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு ஒரு கடமை இருக்குது, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ்லையும் ஷுட் இருக்கும். நெக்ஸ்ட் சஜஷன், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்த, ஸோ அந்த டைம்லையும் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஷுட் வந்து சிம்பிள் சென்டென்சஸில் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நீ தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நீ டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் ஷுட் இருக்கும்.
செகண்ட் ஒன் பாருங்க, நான் என் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். நான் என்னோட ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை பத்தி சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சென்டென்ஸ்லயும் ஷுட் இருக்கும். தேர்ட் ஒன் பாருங்க, நீ இந்த பேக்கை பயன்படுத்த வேண்டும். நீ உன்னோட திங்ஸுக்கு இந்த பேக்கை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது ஒரு சஜஷனா சொல்றோம். அவங்க மேபி இதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம், அது அவங்கள பொறுத்தது. பட் நம்ம ஒரு சஜஷனா சொல்றோம் அப்படிங்கும்போது இந்த சென்டென்ஸ்லயும் கண்டிப்பா ஷுட் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், ஷுட்டோட தமிழ் மீனிங் என்ன? வேண்டும். எந்த மாதிரியான சிச்சுவேஷன்லலாம் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசும்போதும், சஜஷன் கொடுக்கும்போதும் நம்ம கண்டிப்பாக அந்த சென்டென்சஸ்லலாம் ஷுட் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் ஷுட் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மாடல் வேர்ப் இன் அ சென்டென்ஸ். மாடல் வேர்ப் ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, பொதுவாக மாடல் வேர்பு பக்கத்தில் கண்டிப்பாக மெயின் வேர்பு வரும். மாடல் வேர்பு தனியாக எந்த சென்டென்ஸ்லையும் வராது. மாடல் வேர்பு வந்தது அப்படின்னா அது பக்கத்தில் மெயின் வேர்பு வரும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் நீங்கள் மாடல் வேர்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாடல் வேர்பு பக்கத்தில் கண்டிப்பாக மெயின் வேர்பு வந்திருக்கணும். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன மாடல் வேர்பு பார்த்துட்ருக்கோம்? ஷுட். அப்போ மாடல் வேர்புக்கு பதிலாக நம்ம ஷுட்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஷுட் வந்ததுன்னா அதுக்கு அடுத்து என்ன போடணும்? மெயின் வேர்பு போடணும். மெயின் வேர்ப்னா என்னது? ஆக்ஷன் வேர்ப்ஸ். என்னென்ன ஆக்ஷன் வேர்ப்ஸ்லாம் இருக்குது? ஈட், பிளே, லாஃப், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வேர்ப்ஸ். அப்போ நமக்கு ஷுட்டோட மீனிங் தெரியும், வேண்டும். ஒரு மெயின் வேர்புக்கு எக்ஸாம்பிள் இங்கே டூ எடுத்திருக்காங்க. டூவோட மீனிங் என்னது? செய். அப்போ ஷுட் பிளஸ் டூ, ஷுட் பிளஸ் மெயின் வேர்ப். அப்போ ஷுட் பிளஸ் டூ, ஷுட் டூ. ஷுட் டூனா என்னது? செய்ய வேண்டும். ஷுட்டோட மீனிங் வேண்டும், டூனா செய். அப்போ ஷுட் டூ ஒரு மெயின் வேர்பும் சேரும் பொழுது நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மெயின் வேர்ப் டூ. டூவோட மீனிங் என்னது? செய், செய்ய வேண்டும் அப்படின்னா ஷுட் டூ. இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஷுட் பிளஸ் ஈட், ஷுட் ஈட். அப்போ அதோட மீனிங் என்ன? சாப்பிட வேண்டும். ஷுட் பிளஸ் ஸ்டடி, ஷுட் ஸ்டடி. ஷுட்னா வேண்டும், ஸ்டடினா படிக்கிறது, படிக்க வேண்டும். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, ஷுட் பிளஸ் ஸ்டாப். ஷுட்னா வேண்டும், ஸ்டாப்னா நிறுத்துறது. ஷுட் ஸ்டாப், நிறுத்த வேண்டும். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நம்ம இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷுட் வரும், அதுக்கப்புறம் மெயின் வேர்பு வரும். ஃபர்ஸ்ட் ஒன், யோசிக்க வேண்டும். நம்ம தமிழில் பேசும்போது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஷுட் வரும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். இங்கே என்ன மெயின் வேர்ப் வந்திருக்குது? யோசிக்கிறது. யோசிக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? திங்க். ஷுட் திங்க், யோசிக்க வேண்டும். ஷுட் திங்க். நெக்ஸ்ட் ஒன், விளையாட வேண்டும். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, உங்க ஆன்சர் கரெக்ட். ஷுட் பிளே. ஷுட் மெயின் வேர்பு வந்து இங்க விளையாடுறதுக்கு நம்ம பிளே யூஸ் பண்ணுவோம். ஷுட் பிளே. நெக்ஸ்ட் ஒன், சிரிக்க வேண்டும். ஷுட் லாஃப். சிரிக்க வேண்டும். ஷுட் லாஃப். வெரி குட். இப்போ நம்ம ஒரு ஃபுல் சென்டென்ஸ் ஷுட் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளா மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷுட் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் ஷுட் பிளஸ் மெயின் வெர்ப், இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் வந்து எனி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷுட் ரெண்டாவது வரணும். மூணாவது வந்து மெயின் வெர்ப், அதாவது ஆக்ஷன் வெர்ப் வரணும். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, நான் செய்ய வேண்டும். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஐ. செய்ய வேண்டும், வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஷுட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் வேர்ப் யூஸ் பண்ணணும். மெயின் வேர்ப் என்னது? செய். செய் அப்படிங்கிறதுக்கு டூ. ஐ ஷுட் டூ அப்படின்னா நான் செய்ய வேண்டும். சப்ஜெக்ட், ஷுட், மெயின் வேர்ப், இதுதான் ஃபார்மேட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் கூடவே சேர்ந்து ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஷுவரா எல்லா ஆன்சரும் தமிழ் சென்டென்ஸ் ஒன்ஸ் பார்த்த உடனே இதுதான் ஆன்சர்னு கண்டிப்பா சொல்லிடுவீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் வாசிக்க வேண்டும். நம்மளோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும், அப்புறம் ஷுட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். இங்க சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணணும்? ஐ. அதுக்கப்புறம் ஷுட். நெக்ஸ்ட்
மெயின் வேர்புங்க என்ன வந்திருக்குது? வாசிக்கிறது. வாசிக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ரீட். ஐ ஷுட் ரீட். நான் வாசிக்க வேண்டும். ஐ ஷுட் ரீட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் யோசிக்க வேண்டும். சப்ஜெக்ட் ஐ. நெக்ஸ்ட் ஷுட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் யோசிக்கிறதுக்கு திங்க். ஐ ஷுட் திங்க். நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு ஐ ஷுட் திங்க். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் விளையாட வேண்டும். அவன் விளையாடணும் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் என்ன வரும்? ஹி. நெக்ஸ்ட் ஷுட். ஷுட்னா வேண்டும். விளையாடுறதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? பிளே. ஹி ஷுட் பிளே. அவன் விளையாட வேண்டும். ஹி ஷுட் பிளே. நெக்ஸ்ட் ஒன், அவள் கிளம்ப வேண்டும். அவள் கிளம்ப வேண்டும். அவள் அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் ஷி. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வேர்ப் ஷுட். வேண்டும். கிளம்புறதுக்கு லீவ். ஷி ஷுட் லீவ். ஷி ஷுட் லீவ். நெக்ஸ்ட் ஒன், நீ திட்ட வேண்டும். நீ திட்டணும் அப்படின்னு சொல்றோம். நீ அப்படிங்கிறது தான் இப்போ இங்க சப்ஜெக்ட். நீ அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? யூ. நெக்ஸ்ட் மாடல் வேர்ப் ஷுட். அதுக்கப்புறம் திட்டுறதுக்கு நம்ம மெயின் வேர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்கோல்ட். யூ ஷுட் ஸ்கோல்ட். நீ திட்ட வேண்டும். நீ திட்டணும். யூ ஷுட் ஸ்கோல்ட். நெக்ஸ்ட் ஒன், அது சாப்பிட வேண்டும். அது சாப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க. அது அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? இட். நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வேர்ப் ஷுட். இட் ஷுட். சாப்பிடுறதுக்கு ஈட். இட் ஷுட் ஈட். அது சாப்பிட வேண்டும். அது சாப்பிடணும். இட் ஷுட் ஈட். நெக்ஸ்ட் ஒன், நாம் சிரிக்க வேண்டும். நாம் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணணும்? வி. வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஷுட். வி ஷுட். சிரிக்கிறதுக்கு மெயின் வேர்ப் என்ன வரும்? லாஃப். வி ஷுட் லாஃப். நம்ம சிரிக்கணும். வி ஷுட் லாஃப். நெக்ஸ்ட் ஒன், அவன் பதில் சொல்ல வேண்டும். அவன் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அவன் அப்படிங்கும்போது நம்ம சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணணும்? ஹி. நம்மளோட மாடல் வேர்ப் ஷுட். ஹி ஷுட். பதில் சொல்றதுக்கு ஆன்சர் அப்படிங்கிற மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஹி ஷுட் ஆன்சர். அவன் பதில் சொல்ல வேண்டும். ஹி ஷுட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், அவள் கேட்க வேண்டும். அவள் கேட்க வேண்டும். அவள் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரணும்? ஷி. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வேர்ப் ஷுட். கேட்கிறதுக்கு நம்ம என்ன மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஆஸ்க். ஷி ஷுட் ஆஸ்க். அவள் கேட்க வேண்டும். ஷி ஷுட் ஆஸ்க். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் கற்பிக்க வேண்டும். அவங்க டீச் பண்ணணும். அவர்கள் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணணும்? தே. வேண்டும் ஷுட். தே ஷுட். கற்பிக்கிறதுக்கு டீச். தே ஷுட் டீச். அவர்கள் கற்பிக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நீ சுவை பார்க்க வேண்டும். நீ டேஸ்ட் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா நீ அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம்? யூ. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வேர்ப் ஷுட். யூ ஷுட் டேஸ்ட். யூ ஷுட் டேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், அது தூங்க வேண்டும். அது தூங்கணும் அப்படின்னு சொல்றோம். அது அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணணும்? இட். நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வேர்ப் வேண்டும் ஷுட். தூங்குறதுக்கு ஸ்லீப். இட் ஷுட் ஸ்லீப். இட் ஷுட் ஸ்லீப். நெக்ஸ்ட் ஒன், அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அவன் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? ஹி. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வேர்ப் ஷுட். தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு செலக்ட் அப்படிங்கிற மெயின் வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஹி ஷுட் செலக்ட். ஹி ஷுட் செலக்ட். அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் தொடங்க வேண்டும். நான் தொடங்க வேண்டும். நான் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? ஐ. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வேர்ப் ஷுட்.
தொடங்குறதுக்கு ஸ்டார்ட். ஐ ஷுட் ஸ்டார்ட். நான் தொடங்க வேண்டும். ஐ ஷுட் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஒன், அவள் மறக்க வேண்டும். அவள் மறக்க வேண்டும். அவள் அப்படிங்கும்போது நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? ஷீ. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வெர்ப் ஷுட். ஷீ ஷுட். மறக்கிறதுக்கு ஃபர்கெட். ஷீ ஷுட் ஃபர்கெட். அவள் மறக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஆட வேண்டும். அவன் ஆட வேண்டும். அவன் அப்படிங்கும்போது நம்மளோட சப்ஜெக்ட் என்ன வரும்? ஹீ. நம்மளோட மாடல் வெர்ப் நெக்ஸ்ட் ஷுட். ஹீ ஷுட். ஆடுறதுக்கு டான்ஸ். ஹீ ஷுட் டான்ஸ். அவன் ஆட வேண்டும். ஹீ ஷுட் டான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நீ ஜெயிக்க வேண்டும். நீ ஜெயிக்க வேண்டும். நீ அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? யூ. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வெர்ப் ஷுட். வேண்டும். யூ ஷுட். ஜெயிக்கிறதுக்கு வின். யூ ஷுட் வின். நீ ஜெயிக்கணும். யூ ஷுட் வின். நீ ஜெயிக்க வேண்டும். நான் முயற்சி செய்ய வேண்டும். நான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நான் அப்படிங்கும்போது நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்? ஐ. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வெர்ப் ஷுட். முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மெயின் வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ரை. ஐ ஷுட் ட்ரை. நான் முயற்சி பண்ணணும். நான் ட்ரை பண்ணணும். ஐ ஷுட் ட்ரை. நெக்ஸ்ட் ஒன், அவள் சமைக்க வேண்டும். அவள் சமைக்கணும். அவள் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? ஷீ. நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் வெர்ப் ஷுட். சமைக்கிறதுக்கு மெயின் வெர்ப் குக். ஷீ ஷுட் குக். அவள் சமைக்க வேண்டும். ஷீ ஷுட் குக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கான்செப்ட், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ இது உங்களோட டர்ன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 சென்டென்சஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி சொல்லணுங்கிறத காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண எல்லா வீடியோஸ்க்கும் காமெண்ட்ஸ், லைக்ஸ் போட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.